தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் கடந்த 3 மாதம் மூலமும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்பினார், நம்மை நடத்தினார், நம்மை ஆசீர்வதித்தார், பத்திரமாய் பாதுகாத்தார். இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்த செய்தியோடு நம்மை கூடி வர பண்ணியிருக்கிறார். அதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினி, அறுப்பிலே மகிழ்கிறது போலவும் கொள்ளையிலே பங்கிட்டு கொள்கையில் கலிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இரட்டிப்பான மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களோட தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே பூரணமாய் நிறைவேற்றி உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இருண்டு கடந்த இந்த உலகத்துக்கு ஒளியாக இயேசு பிறக்கப் போகிறார் என்பதை முன்னறிவிப்பின் அடையாளமாக ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கும் நாட்களிலே இப்படிப்பட்டதான மகிழ்ச்சி உண்டாகும். அறுப்பிலே மகிழ்வதைப் போல அவர்கள் மகிழ்வார்கள், கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வதிலே மகிழ்வதைப் போல அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், அவருக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பதாகவே இதை முன்னறிவித்து விட்டார். இந்த கால வேளையில் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று இந்த மாதத்தின் முதல் நாளிலே காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இது. ஆண்டவர் இந்த மாதத்தில் 2 விதமான மகிழ்ச்சியை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். முதலாவது, நாம் பிரயாசப்பட்டு எடுக்கிற அந்த பலனுடைய மகிழ்ச்சியை கர்த்தர் காண செய்வார். 2வது, நாம் பிரயாசப்படாமலேயே கொள்ளையிலே நாம் பங்கிட்டுக் கொள்வதைப் போல படுகிறதான ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 2 விதமான ஆசீர்வாதங்களாலே, 2 விதமான நன்மையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி 2 விதமான மகிழ்ச்சியினாலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் இதை தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஆச்சரியமான ஒரு வழி, ஒரு ஆசீர்வாதங்களை தான் இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு அநேக ஆச்சரியங்கள் காத்திருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அநேக நன்மைகளை, நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதே சமயத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டதுக்குரிய பலனையும், நின்னால் பிரயாசப்பட்டு எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற காரியத்திலும் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய வசனங்களின்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்த செய்தி. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்பது முன்கூட்டியே கர்த்தர் சொல்லிவிடுவது. ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வசனத்தின்படி பிரயாசப்பட வேண்டும். வசனத்தின்படி நாம் மாற்றத்துக்குள்ளே வரும்பொழுது மட்டும்தான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பலிக்கும். அநேகருக்கு வாக்குத்தத்தம் கேட்பதில் இன்பம், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவதுதான் நிபந்தனை கசப்பாக இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் இனிப்பாக எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக மாறும். இந்த 2 விதமான மகிழ்ச்சியை அனுபவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, தேவனுக்கும் தேவனுடைய மனிதனுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். சபை போதகர் நியமித்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கும் நாம் கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். யாத்திராகம புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 35-36 வசனம் வாசிங்கன்னா, மோசே சொல்லியிருந்தபடியே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரண்டை அவங்க வஸ்திரங்களையும் பொன்னுடைமைகளையும் வெள்ளியுடைமைகளையும் அவங்க கேட்டு வாங்கினாங்க. தேவ மனிதனாகிய மோசே சொல்லியிருந்தபடி, சொன்னபடி அல்ல, சொல்ல போகிறபடி அல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து அவங்க எகிப்திட்ட கேட்குறாங்க. எகிப்திட்ட கேட்டதுனால, மோசே சொன்னபடி அவங்க கேட்டதுனால கர்த்தர் எகிப்தியருடைய கண்களில் தயை கிடைக்க செய்து ஆண்டவர் அவர்களுக்கு பொன்னுடைமைகள் வெள்ளியுடைமைகள் வஸ்திரங்களெல்லாம் அவங்க உழைக்காமலே கிடைக்குது.
இப்படியாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கும் கூட இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் வழியாக தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்த உபதேசங்களையும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற உபதேசங்களுக்கும் நாம் நம்மை கீழ்ப்படுத்தி அதற்கு அடங்கி அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் தயை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மனிதருடைய தயவுக்காக ஏங்குறாங்க. இந்த மனுஷன் கொஞ்சம் இறங்கிட்டா இந்த காரியம் எனக்கு நடந்துடுமே, இந்த மனுஷன் ஒரு சின்ன கையெழுத்து போட்டுட்டா இந்த காரியம் சுலபமாக முடிஞ்சிடுமே, இந்த மனுஷன் கொஞ்சம் மனம் மாறிட்டா எனக்கு இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுமே, பெரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேனே, பெரிய சமாதானம் உண்டாமேன்னு ஏங்குறீங்க. அந்த மனுஷனுடைய தயவை ஏற்படுத்துவது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் தேவ மனிதனுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். மோசேவாகிய தேவனுடைய மனிதன் சொன்னதுக்கு இஸ்ரவேல் மக்கள் அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அவங்க கீழ்ப்படிந்தனால சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவருடைய கண்களில் தயவை கிடைக்க உண்டு பண்ணினார். எகிப்தினுடைய கண்களில் தயை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் தான் தயை உண்டு பண்ணணும். மனுஷனுடைய தயை உண்டாக்குவது நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வேலை. அந்த தயை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். அப்படி கீழ்ப்படியும் போது நீங்கள் பிரயாசப்பட்டதுடைய பலனையும் இந்த மாதத்தில் அனுபவிப்பீங்க. நீங்கள் பிரயாசப்படாமலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த மாதம் போன மாதம் நம்ம குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் கொண்டாடணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நாம் பிரயாசப்படாத ஒரு மிகப்பெரிய மீட்பை அவர் பிரயாசப்பட்டு ஏற்படுத்தி கொடுத்தார். அதான் கொள்ளையில் பங்கிட்டு கொடுக்கிற மகிழ்ச்சி. ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு நமக்காக அவர் சிலுவை சுமந்து பிரயாசப்பட்டு அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு துக்கப்பட்டு அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம கொடுக்க போகிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது இயேசுவை போல கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படிந்திருந்தார் பெற்றோருக்கு, அதே போல பிதாவுக்கு மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். நாமும் கூட நம்முடைய ஜீவிய காலத்தில் நம்முடைய தேவனுக்கு கீழ்ப்படிவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக கர்த்தர் கொடுக்குற முக்கியமான ஒரு வார்த்தை, இரண்டாவது கர்த்தர் கொடுக்குற முக்கியமான ஆலோசனை என்னவென்று கேட்டால், யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கார். யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் கொள்ளையாடி வந்த பொருட்களை உங்கள் சகோதரத்தை நீங்கள் பங்கு போட்டுக்கொள்ளுங்க அப்படிங்கிறார். அறுப்பிலே மகிழ்கிறதை போல நாம் மகிழவும், கொள்ளையாடின பொருட்களை பங்கிட்டுக் கொள்வதில் அந்த வருகிற மகிழ்ச்சியை போல நாம் மகிழவும் நாம் செய்ய வேண்டியது ஷேரிங் மைண்ட் ரொம்ப அவசியம். பகிர்ந்து கொடுக்கிறதான மனது, அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரங்களில் 9.5 கோத்திரத்துக்கு மாத்திரம் கானானுக்குள்ளே நுழைவதுக்கு முன்பதாகவே சுதந்திரம் கேட்டாங்க. அதன்படியே யோசுவா அவர்களுக்கு சுதந்திரமாக ஒரு பகுதியை கொடுக்கிறார். ஆனால் அந்த 2.5 கோத்திரமும் இவர்கள் கானானுக்குள்ளே, மீது 9 கோத்திரம் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் அவங்க கூட யுத்த வீரர்களாக முன்னாக நடந்தாங்க. அந்த யுத்தவில்லாக நடந்தவர்களுக்கும் 9.5 கோத்திரத்தாருக்கும் கிடைத்த அந்த கொள்ளை உடைமைகள், கொள்ளை பொருட்களை எல்லாருமே பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு யோசுவா சொல்கிறார். உங்கள் சகோதரருக்குள்ளே எல்லாரும் இந்த கொள்ளையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. உடனே அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. நாம் பகிர்ந்து கொடுக்குற அனுபவம் நமக்கு வேணும். பகிர்ந்து கொடுக்குற சிந்தை நமக்கு வேணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட சிந்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வருமானத்தில் பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். என் வருமானம், என் சம்பளம் எனக்கு மட்டும்தான், நான் அதை எப்படி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்குரியதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஏழைக்கு கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இல்லையா, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள். நாம் பகிர்ந்து கொடுப்பதில் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கணும். அப்பொழுதுதான் நமக்குள்ள பெருக்கம் உண்டாகும். இரட்டிப்பான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். பிரயாசப்பட்டதுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். நாம் பிரயாசப்படாமலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் சொன்னால் பகிர்ந்து கொடுக்கிற மனது நமக்கு வேண்டும். பகிர்ந்து கொடுப்பது இதெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும். நமக்கு கிடைத்த நன்மைகள், நமக்கு கிடைத்த அன்பில், நமக்கு கிடைத்த மீட்பை பகிர்ந்து கொடுக்கணும். நமக்கு கிடைத்த ரட்சிப்பை பகிர்ந்து அளிக்கணும். எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லணும்.
அவர்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பகிர்ந்து கொடுக்கிற மனது நமக்கு வேணும். தாவீது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், மறுமனையாட்டிகள், மனைவிகள் எல்லாரும் கொள்ளையடிக்கப்பட்ட பின்பு அவன் தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதானா. எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொன்னாங்களாம். திருப்பி அவன் ஆண்டோடு விசாரித்து மீண்டும் போய் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து அவன் பங்கு போட்டு கொடுத்தானா. எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்குறான். அது பெரிய லிஸ்ட். அது யாருக்கெல்லாம் பங்கு போட்டார் அப்படின்னு. பிரியமானவர்களே, பகிர்ந்து கொடுக்குற அந்த அனுபவம், அந்த இருதயம் நமக்கு வேணும். எனக்குள்ளதான் நான் மட்டும்தான் அதை அனுபவிப்பேன், யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற காரியத்தை நம்ம விட்டுட்டு நம்ம பகிர்ந்து கொடுக்குற சிந்தை நமக்கு வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொடுப்பாராக. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த மாதத்தில் இரட்டத்தனையான மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரட்டத்தனையான மகிழ்ச்சி நீங்கள் அனுபவிப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக அந்த இரட்டத்தனையான மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி குஷ்டரோகிகள் அவங்க சொல்லிக்கிறாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பிரியமானவர்களே, போன மாதம் ஃபுல்லாக நம்ம நிறைய நற்செய்தி சொல்லியிருப்போம். அதோடு நின்றக்கூடாது. இன்னும் நிறைய நற்செய்தி சொல்லிகிட்டே இருக்கணும். காஸ்பல், கோ அண்ட் ஸ்பெல் காஸ்பல். சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை அறிவிக்க வேண்டிய காலம், நற்செய்தி சொல்லுகிற காலம். சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம விடவே கூடாது. அப்படி அறிவிக்கும்போது இரட்டத்தனையான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இந்த குஷ்டரோகிங்க இஸ்ரவேல் தேசம் அந்த சிரிய இராணுவத்தினாலே முற்றுகை போடப்பட்டுச்சு. எப்படின்னு கேட்டால், புறாவுடைய கழிவு கூட ஒரு விலைக்கு விற்கிற அளவுக்கு, பஞ்சம் வர்ற அளவுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு 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 முற்றுகையை போடப்பட்டு பஞ்சம் உண்டாயிருச்சு, வறுமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 குஷ்டரோகிங்க சொல்கிறாங்க, இந்த தேசத்தில் நம்ம செத்துக்கிட்டு இருக்காங்க ஜனங்கள்லாம், இங்கே இருந்தாலும் நம்ம சாவோம், சீரியருடைய அந்த இராணுவத்துக்குள்ளே போனாலும் நம்ம கொண்டு போடுவாங்க, நம்ம அங்கேயே போய் கிடைக்கிறத சாப்பிட்டு செத்து போகலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. கொள்ளையடிக்கலாம், எதாவது கிடைக்குமா சாப்பிடலாம்னு போனால் அங்கே ஒருத்தருமே இல்லை. ஆண்டவர் பயமுறுத்தின அந்த பயத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. தங்களுடைய கழுதைகள், குதிரைகள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு, தின்பண்டங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க போய் எல்லாம் கொள்ளடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒழிச்சு வச்சுட்டு திருப்பியும் போய் கொள்ளடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. உடனே 3 பேர் பேசிக்கிறாங்க, இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள், நம்ம மட்டும் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தால் பத்தாது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆகட்டும்னு அரண்மனைக்கு போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அந்த செய்தியை சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடைச்ச மகிழ்ச்சினால் அவங்க அப்படியே இருந்துடல, அதனால தேசத்துலேயும் அவங்க அங்கீகரிக்கப்பட்டாங்க. பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் இரட்டத்தனையான மகிழ்ச்சி உண்டாச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான மகிழ்ச்சி உண்டாகணுமா? இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார் அப்படிங்கிறதான நற்செய்தியை நாம் சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். நாம் நற்செய்தியை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? அது நம்ம மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காத இருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோ என்று சொன்னால் என்ன? ஆபத்து வரும். சுவிசேஷத்தை அறிந்தும் அதை அறிவிக்காத மக்களுக்கு ஆபத்து நிச்சயம் என்பதை பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கிறது. இதில் நாம் கவனமாக இருப்போம். நாம் இதில் சிரத்தை எடுத்து நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். இரட்டத்தனையான மகிழ்ச்சி இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கும். 3 காரியங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது, தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது இரட்டத்தனையான மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போம் இந்த மாதத்தில். இரண்டாவதாக, பகிர்ந்து கொடுக்கும் மனது நமக்கு வேண்டும். பகிர்ந்தளிக்கிறதான ஷேரிங் மைண்ட் நமக்கு இருக்கும்பொழுது நிச்சயமாக நாம் இந்த மாதத்தில் இரட்டத்தனையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். மூன்றாவதாக, நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதில் நாம் கவனமாக இருக்கணும். இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். நாம் அறுப்பிலே மகிழ்கிறதை போல, கொள்ளையை பங்கிட்டு கொள்வதிலே வருகிற மகிழ்ச்சியை போல அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். கடைசியாக, நாம் வாசித்த அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? அந்த 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பிலே மகிழ்கிறதை போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கிறவர்கள் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் மகிழ்ந்தார்களாம். இந்த மாதத்தில் இரட்டத்தனையான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும்னா, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதில் கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அமருவதில் நீங்கள் தவறக்கூடாது. தினந்தோறும் கர்த்தரை நீங்கள் சந்திச்சு தான் நீங்கள் உங்களுடைய பணிகளுக்கு போகணும். உங்கள் அன்றாட நிகழ்வுகளை நீங்கள் செய்யணும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கும்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். ரெட்டிப்பான மகிழ்ச்சி உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்க. கடைசியாக உங்களுக்கு சொல்கிற முக்கியமான காரியம், தேவனுக்கு முன்பாக நிற்பதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்.
ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு இரட்டத்தனையான மகிழ்ச்சி கர்த்தர் கொடுப்பார். தேவ சமூகத்தில் நின்றவருடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான மகிழ்ச்சி. சகரியா எலிசபெத் தம்பதியுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமுதாயத்திலும் அவர் இந்த நிந்தனை நீக்கி போட்டார். அவருடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதம். தேவனை தூஷிக்காத யோபுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான மகிழ்ச்சி காத்திருக்குது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் இந்த வசனம் முடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருவாய் மொழிகளை கேட்கும்படியாக எங்களை கூடி வர பண்ணினீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால இரட்டத்தனையான மகிழ்ச்சி உண்டாயிருப்பதாக. அறுப்பிலே மகிழ்கிறது போல் நம்முடைய பிள்ளைகள் மகிழ்வார்களாக. கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வதில் உண்டாகும் மகிழ்ச்சி போல் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். அதனாலே ஆண்டவரே, அவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய மனிதனுக்கும் கீழ்ப்படிந்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கிற இருதயத்தோடு அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நற்செய்தி அறிவித்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாக காணப்பட்டு அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கிருபை தந்து நடத்துவீராக. உங்களுடைய மக்களை அடைய ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.